அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல இருக்கிற எஸ்என்எம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இது 15th கொஸ்டின். 15th கொஸ்டின்ல நமக்கு ஒரு சால்வ் வந்து பை ரங்கிகூட்டா மெத்தட் ஆஃப் 4th ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கே மெத்தடோட ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு கொடுத்துருக்கிறது டிஒய் பை டிஎக்ஸ். டிஒய் பை டிஎக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? ஒய் டேஷ்னு எழுதலாம். ஸோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் பிளஸ் ஒய். பட் எனக்கு இங்கே ஆர்கே மெத்தடோட ஃபார்முலா என்ன? நான் இங்கே ஃபார்முலாவை ஓரமாக எழுதுறேன். ஃபார்முலா எப்படி இருக்கும் நமக்கு? k1 ஈக்குவல் டு ஹெச் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட். k2 ஈக்குவல் டு ஹெச் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். இப்போ எல்லாமே எஃப் ஆஃப்னு இருக்கு. நான் இங்கே ஃபுல்லாக எழுதலை ஃபார்முலா. எஃப் ஆஃப்னு இருக்கிறதுனால இந்த கொஷினை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்? ஒய் டேஷ்னு எடுக்கக்கூடாது, எஃப் ஆஃப்னு எடுக்கணும். இப்போ டெய்லர்ஸ் எடுக்கும்போது நான் ஒய் டேஷ்னு எடுப்பேன், அதே ஆயிலர்ஸ் எடுக்கும்போது எஃப் ஆஃப்னு எடுப்போம். நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அண்ட் அடுத்து கிவன் கண்டிஷன் என்னன்னா ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. இந்த ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1லேருந்து நமக்கு இனிஷியலாக இருக்கிற டேர்ம்ஸ் தெரியுது. எக்ஸ் நாட்ன்றது ப்ராக்கெட்டில் இருக்கிறது 0, ஒய் நாட்ன்றது 1 கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஒய் ஆஃப் 0.1. ஃபர்ஸ்ட் வேல்யூ 0, இந்த இடத்துல 0, இங்கே 0.1. இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ஹெச். அப்போ ஹெச் ஈக்குவல் டு 0.1. இப்போ நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாம். என்னோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறது k1 ஈக்குவல் டு ஹெச் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட். ஸோ எக்ஸ் நாட் ஒய் நாட் நமக்கு தெரியும், ஹெச்சும் தெரியும். ஹெச் வந்து 0.1, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்ன்றது 0, ஒய் நாட்ன்றது 1. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்றது 1 பை எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ 0.1, 1 பை எக்ஸோட பிளேஸில் 0, ஒய்யோட பிளேஸில் 1. 1 பை 1ன்றது 1 தான். அது 0.1ல் மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ 0.1. ஸோ என்னோட k1ஓட வேல்யூ 0.1 முடிஞ்சிச்சா? அடுத்தது k2. k2க்கான ஃபார்முலா h இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் ஹெச் பை 2 கமா ஒய் நாட் பிளஸ் k1 பை 2. முன்னாடி ஐட்ரேஷனில் இருக்கிற k வேல்யூ எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹெச் வேல்யூ 0.1, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் 0 பிளஸ் ஹெச் வேல்யூ 0.1 பை 2 கமா ஒய் நாட்ன்றது 1 பிளஸ் k1ன்றது இப்போ முன்னாடி ஐட்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சது 0.1 பை 2. 0.1 பை 2 கால்குலேட் பண்ணிட்டு தான் அதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 0.1 எஃப் ஆஃப் 0.1ஓட வேல்யூ 0.05. இங்கே 1 பிளஸ் 0.05, அப்போ 1.05. எஃப் ஆஃப்னு இருக்கா, அப்போ ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். என் ஃபங்க்ஷன் என்ன? 1 பை எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸோட பிளேஸில் 0.05 பிளஸ் ஒய்யோட பிளேஸில் 1.05. இதை கால்குலேட் பண்ணால் எனக்கு k2 கிடைக்கும். k2ஓட வேல்யூ 0.09. k1 இப்போ k2 கிடச்சிருக்கு. அடுத்தது k3. நமக்கு 4 வேல்யூ வேணும். k3 அடுத்தது. k3ஓட ஃபார்முலா h இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் ஹெச் பை 2 கமா ஒய் நாட் பிளஸ் k2 பை 2. அங்கே k1 எடுத்தோம்ல, இங்கே அதுக்கு பதில் k2. ஓகே, ஹெச் வேல்யூ 0.1, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ 0, h வேல்யூ 0.1 by 2, y நாட்டோட வேல்யூ 1, k2 வந்து இப்போ முன்னாடி ஐட்ரேஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.09 divided by 2. இப்போ 0.09 divided by 2 பண்ணிட்டு 1ல ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். 0.1 by 2ன்றது 0.05. இது மட்டும் தான் நம்ம இப்போ செக் பண்ணணும். இந்த வேல்யூ வந்து நமக்கு 0.09 by 2ன்றது 0.005 வரும். இதை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இதை வந்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா 0.1 into
Fல சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.9132. ஸோ அப்போ K3 ஓட ஆன்சர் 0.09. இதுவும் அதே வேல்யூ தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் K4 ஓட இது வந்து மாறும். K2வும் K3 தான் ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கும். K1க்கும் K4க்கும் ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது. y plus K3 இங்க by 2 கிடையாது. ஸோ 0.1 f of 0 plus 0.1 comma 1 y ஓட வேல்யூ 1, இது y0 ஓட வேல்யூ 1 plus K3 ஓட வேல்யூ 0.09. இப்போ 0.1 f of 0.1 comma 1.09. இதை கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 0.1 into f ofன்றது 1 by x plus y. So 0.1 plus 1.09. Value 0.1 into 0.840. இப்போ K4ம் கிடைச்சிருச்சு. K4 ஓட வேல்யூ 0.084. இப்போ எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும், டெல் ஒய்ன்ற ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னோட டெல் ஒய் ஃபார்முலா என்ன, டெல் ஒய் ஈக்குவல் டு 1/6 ஆஃப் K1 ப்ளஸ் 2K2 ப்ளஸ் 2K3 ப்ளஸ் K4. நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, K1 K2 K3 K4 எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/6 0.1 2 into 0.09 அடுத்ததும் 0.09 plus என்னோட K4 வேல்யூ 0.084. இதை கால்குலேட் பண்ணா 0.091. இதுதான் நம்மளோட டெல் ஒய். இப்போ எனக்கு y1 தானே தெரியணும். y1ன்றது y0 plus del y, முன்னாடி ஐட்ரேஷன் வேல்யூ plus del y. y0ன்றது 1 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 0.091 ஆட் பண்ணா என்னோட y1 கிடைச்சிடும். ஸோ y1 equal to 1.091. இது RK மெத்தட், RK for 4th order.